நம்ம குடும்பமும் கீர்த்தி மாமா குடும்பமும் ஒரே கிராமத்தை சேர்ந்தவங்க. பரம்பரையா ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் வெட்டிக்கிறோம். இப்ப எங்க பங்காளிகளா சேர்ந்து நான் போய் கீர்த்தி வாசனை வெட்டணும்னு சொல்றாங்க. எங்களால முடியாதுப்பா. நானும் அவனும் வந்து அவளை வந்து 2 பேரும் நெருங்கிய நண்பர்களா வளர்ந்துட்டோம். மச்சான் இப்படி ஒண்ணா என்னால எப்படா உன்னை பிடிக்க முடியும்? மூச்சு வாங்குதா? அருவாளோட நீ துரத்துறது பார்த்தா என்ன வெட்டிடுவேன்னு நினைச்ச மாப்ள. மச்சான் நம்ம 2 பேரும் வெட்டிட்டு செத்து போயிருப்போம்னு நினைப்பானுங்க. முதல்ல இந்த ஊரை விட்டு கிளம்பணும். என்னங்க போடுங்க, தூக்கி போடுங்க. ஏங்க நம்ம பகையாளிகளா இருக்கணும்? ஊருக்கு வேணா அப்படி இருக்கட்டும், நமக்குள்ள வேண்டாங்க. நாம ஒன்னா மண்ணா இருப்போங்க. மச்சான் ஊரை பொறுத்த வரைக்கும் மெட்ராஸ்ல தலைமறை இருக்க என்ன நீ தேடிட்டு இருக்க, ஒன்னா நான் தேடிட்டு இருக்கேன். அவ்வளவுதான் மதினி. இனிமே நம்ம பிள்ளைங்களை வளர்க்கறது மட்டும்தான் நம்ம லட்சியம் மதினி. ஆமா மதினி. நம்ம பகை இந்த தலைமுறைக்கு மேல இருக்க கூடாதுன்னா என் மகன் சிவா உன் மக அபிராமியை கல்யாணம் பண்ணிக்கணும். அவங்க 2 பேரும் ஒன்னா சந்தோஷமா இருக்கிறதா நீ நம்ம லட்சியம் மாப்ள. எங்க தலைமுறைக்கு அப்புறம் உங்க தலைமுறையாவது சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான் நீங்க குழந்தைகளா இருக்கும் போதே நம்ம கிராமத்தை விட்டே கிளம்பிட்டோம். 5 தலைமுறையா இருந்த இந்த பகை எப்படியாவது தீரணுங்கிறதுக்காக நீயும் அபியும் கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா நம்ம குடும்பம் எப்படியாவது வணங்கும்னு நினைக்கிறோம். நீங்க என்னடானா எலியும் பூனையுமா இருக்கீங்க. அதை விடுங்க. முதல்ல நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டிக்கிறதுக்கான காரணத்தை சொல்லுங்க. அதான் சொல்லனப்பா, உன் கொள்ளு தாத்தா அபி கொள்ளு தாத்தாவே என்ன 5 தலைமுறையா ஒருத்தருக்கு ஒருத்தர் பழிவாங்க வெட்டிக்கிற மூல காரணத்தை சொல்லுங்க. தெரியாது. ஒரு சிலையை பார்த்தாலே அதோட வரலாறு சொல்ற நீங்க 5 தலைமுறையா இருக்கிற பகையோட வரலாறு தெரியாமலே ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்டிக்கிட்டு இருந்திருக்கீங்க. முதல்ல இந்த பகைக்கான மூல காரணத்தை கண்டுபிடிங்கப்பா. ஃபோன் வந்துருச்சு. வரேன். என்ன பரமா சொல்றா? அண்ணே பலியாடு சிக்கிடுச்சுனே. டேய் விவரமா சொல்றா. இத்தனை வருஷமா உன் கண்ணுல சிக்காம இருந்த கீர்த்தி வாசனை தூக்கிட்டோம்னே. எதுவும் படிக்கிறாதீங்க. என் விரல் நகம் கூட படாதுனே. நீ உடனே ஊருக்கு வானே. உன் கையால அறுத்து போடு. பரம டேய் மாப்பிள, நீ எங்கடா போய் சிக்கன? நான் என்னத்த சொல்லுவேன்? என்னங்க யாருங்க பேசுனாங்க? கீர்த்தி வாசன் பேசுறான். அவனை தூக்கிட்டாங்களாமே. என்னப்பா சொல்றீங்க? பகைக்கு என்ன காரணம்னு கேட்டேன். கிராமத்துக்கு வானா, அதனாலதான் நான் போலான்னு இருக்கேன். அண்ணன் எங்க? அவனை வண்டி ஏத்திட்டாங்களே. வண்டி ஏத்திட்டாங்களா? அவன் வண்டி ஏறி போயிட்டா என்ன பின்னாடி வர சொன்னா நானும் போறேன். நான் வரேன். அண்ணே அம்மா ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் களத்துல விட்டுருவோமா. பகைக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கு ஒரு முடிவு கட்டிட்டு வரமா. வரேன் மாமா. எஸ். அப்பா கால் பண்ண, போன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. அதனாலதான் எனக்கு போன் பண்ணா. ஆத்தா ஏய் என் அண்ணா இப்ப இங்க வரணும். ஏய் என் ஆத்தா மேல கீரல் பட்டுச்சு. உன்னொன்ன சங்க அறுத்துருவேன். முதல்ல எங்க அண்ணன் அனுப்புடா. ஏய் நீ முதல்ல அனுப்புடா. ஆத்தா பரமா உன் குழையும் இருக்கணும்டா. கூப்பிடுறோம் என் பேரும் ஜெயவேலு. சாமி இல்ல சாமி, நம்ம ஊருக்கு வந்து பல வருஷம் ஆச்சு. நம்ம ஊர் மக்களை காப்பாத்து.
அண்ணே வந்துட்டேப்பா. இத்தனை வருஷங்க சாத்தால பாக்க பத்தே வர்றியாப்பா. உன் காலத்துல கத்தி வச்சு கை கட்டையில போகணும். இப்ப வந்து அவன் பேரு தைரியமாரு கொலையா வைப்பேன். கவலைப்பட நாகமா. கீர்த்தி வாசனை புடிச்சு வச்சிருந்தோன்னே கீர்த்தி வாசனை புடிச்சு வச்சிருந்தோன்னே ஆத்தா கழுத்துல அருவா வச்சு கீர்த்தி வாசனை தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்றேன். பேசாம வரீங்க? தூக்கி போயிட்டாங்களா? அண்ணே பிரச்சனை அது இல்லண்ணே, பிரச்சனை அது இல்ல. கழுத்துல அருவா வச்ச குடும்பத்தை கருவறுக்கணும்னு ஆத்தா கொலவரியோட இருக்கு. கீர்த்திவாசன் அவன் வீட்டுக்கு போயிட்டானா? அண்ணே நீ மெட்ராஸ் போய் மாறிட்டேனே ஓவரா சவுண்ட் விடாதடா மடையா. வெட்டிடும். சரிண்ணே. இத்தனை வருஷம் கழிச்சு ஜெயவேல் வந்திருக்காருப்பா. வாங்கப்பா வாங்கப்பா. ஏய் ஓடியாங்க ஓடியாங்க. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கீங்களா? சரி சரி வாங்க வாங்க. நல்ல நேரத்துல வந்து ராசா. உன் பாட்டி எழுத்துல அவங்க அருவாளை வச்சுட்டாங்களே ஜெயவேலு. படுவாங்க சும்மா விட கூட இருப்பான். இன்னையோட அவங்க கவிலா ஏன் கத்துறீங்க? அவங்கள வெட்டத்தான் தம்பி ஊர்ல இருந்து வந்திருக்கு. நீ வந்துட்டீலப்பா. இந்த மண்ணுல ரத்தாறு ஓடணும். அதா ஜெயவேல் வந்துட்டான். 8 ஊர் பங்காளியும் சேர்த்து அவனை உசுரோட புதைக்கிறோம். என்னடா இது? வந்துட்டியா ஜெயவேலு? அத்தா கழுத்துல அருவா வச்சு உயிர் பயம் காட்டி விட்டான் அந்த மாயே. அவன் வம்சத்தையே கொலையா இருக்கணும்டா. கொலையா இருப்பியா? உன் வம்ச கொலையா இருக்க மை வந்துட்டாஜே. அடே நாகம்மா. ஏய் அடே நாகம்மா. உன் பேரை வர சொல்லிடியே. என் மகனை விட்டு வெட்ட சொல்றீங்க. என் பேரே வந்துட்டாண்டி. அதையும் பாப்பா முடியும். பாப்பேன் பிடி. எங்க சிங்கம் வந்துருச்சுடா. இனிமே பாடுறா பயிர ஒருத்த உசுரோட இருக்க முடியாது. இவங்க 2 பேரும் பிரச்சனையும் நாங்க வெளியில பேசி முடிவு பண்ணிட்டோம். கோவத்துல ஆளாளுக்கு இப்படி அருவா தூக்குனீங்கன்னா இந்த ஊர்ல ஆண் வாரிசே இருக்காது, இனியும் பிறக்காது. பிரச்சனை இதே ஊர்ல இந்த பக்கம் ஜெயவேல் வம்சத்துக்கும் அந்த பக்கம் கீர்த்திவாசன் வம்சத்துக்கும் தான். அவங்க 2 பேரும் தான் இந்த பிரச்சனையை பேசி முடிவெடுக்கணும். அவங்க 2 பேர் கையில அருவாளை கொடுத்து கழுத்துல இறக்கி விடுங்க. மோதி பார்க்கட்டும். சரியான ராணி உள்ளவ பொழைச்சி வரட்டும். செத்தவனோட சேர்த்து வம்ச பகையும் புதைக்க பாருங்கடா. இல்லாம போனா அடுத்த தலைமுறையும் பழி வாங்கறதுக்காக ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கும். என்ன பூசாரி படுகளத்துக்கு பூஜை போடுங்க. இந்த படுகளத்துல 2 வருஷம் 10 சின்ன பலியா போதப்பா. 2 பக்கத்து மக்களையும் காப்பாத்து கருப்பா.